ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் அஸ்பெக்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 29 அப்படின்ற ஃபிலிம் தான். இது வந்து ரத்னகுமார் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவர் வந்து மேயாதமான், அப்புறம் வந்து ஆடைன்ற அமலாபால் நடித்த ஃபிலிம் குலு குலு, இந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்து டைரக்ட் பண்ணவர். இவர் வந்து இப்போ ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விது வந்து லீட் ஆக்டராக வந்து இதில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அண்ட் ரெட்ரோ சூர்யா சாரோட ரெட்ரோ ஃபிலிம்னால வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அண்ட் பிரீத்தி அஸ்ரானி வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அயோத்தியில் நடிச்சாங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து இது வந்து ஒரு கதைன்னு சொல்கிறதோட ஒரு பர்சனல் லைஃபோட ஒரு ட்ராவல் தான் சொல்லணும். ரத்னகுமார் வந்து அவர் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சுருந்தா அது படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து 7J ரெயின்போ காலனி ஃபிலிம் இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்தப்ப நிறைய பேர் வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. செல்வராகவன் சாரோட பர்சனல் லைஃப்பை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே அப்படி தான் இருக்குது. அந்த ஹீரோ கேரக்டர் பண்ண விது வந்து அவர் நடித்த மேனரிசம்ஸ் ஆகட்டும், அவர் டைலாக் பேசுகிற அந்த டோன் ஆகட்டும், எல்லாமே வந்து ரத்னகுமார் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சா அப்படின்ட்டு. அண்ட் அவரோட லுக்குமே வந்து அவரோட லுக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல மேக்கப் எல்லாமே. ஸோ ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 29 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு மேல் வந்து வெறும் லவ் மட்டும் இல்லாமல் தன்னை வந்து வேற எந்த ஒரு விதத்தில் மாற்றி தன்னை ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் கதை. லவ் மட்டுமே இல்லாமல் வேற எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் சும்மா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு லவ் மட்டுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த லவ்வில் வந்து ஒரு பிரேக்கப் மாதிரி ஆகிட்டப்பறம் எப்படி தன்னை ரியலைஸ் பண்ணி தன்னை வந்து ஒரு முழு மனுஷனாக மாற்றிக்கிறார் அப்படின்ற அந்த ஒன்லைன் தான். இது வந்து நம்ம யூஸ்வலாக நிறைய படங்களில் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. பட் இதில் என்ன வந்து ஒரு இதுனா, இது வந்து ஒரு சினிமேட்டிக் ஃபீல் இல்லாமல் சீன்ஸ்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நடந்த தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைரியில் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு எழுதின மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்டோரியாக வந்து கொஞ்சம் பழைய ஸ்டோரியாக இருந்தாலும் ஓகே, ஒரு ரொமான்டிக் ஃபிலிமுக்கும் ஓகேவான ஸ்டோரி தான். 7 மார்க்ஸ் ஆகலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த டைரியை படித்தா கூட கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம அதிகமாக படிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய சீன்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அண்ட் நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப இழுத்து என் பண்ண மாதிரி ஒரு அப்ரப்டாக என் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக அந்த சீன்ஸ்லாம் முடிக்கிற மாதிரியான இதுவாகட்டும். அண்ட் சில சீன்ஸ்க்கு நெக்ஸ்ட் சீன்லாம் வந்து டப்புன்னு ஜம்ப் ஆகும். அதான் டைரியில் இப்போ நம்ம எழுதுறப்ப எப்படி ஒரு இந்த மாதம் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எழுதுனா அதுக்கப்புறம் ஒரு அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எழுதுகிற மாதிரி டப்புன்னு சீன்ஸ் வந்து அங்கேயே ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்குது. அதுவுமே ஒரு மைனஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கும் 7 மார்க்ஸ் தான். அண்ட் டேரக்ஷன் வந்து ஆனால் வந்து 2 பேரையுமே வந்து ஒரு நல்ல வேலை வாங்கி ஆக்டிங்லாம் சூப்பராக வேலை வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் ரத்னகுமார். அண்ட் மியூசிக் நல்லா வந்து அவருக்கு தேவையான சாங்ஸ்லாம் நல்லா வாங்கியிருக்காரு. அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து நல்லா பண்ண வச்சிருக்காரு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ரைட்டிங் வந்து டைலாக்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருக்காரு. பட் வந்து சீன்ஸும் ஒன்றும் கொஞ்சம் புதுமையாக எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து 7 மார்க்ஸ். அண்ட் டேரக்ஷனுக்கு 8 மார்க்ஸ். அண்ட் ஆக்டிங் 2 பேருமே வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழுத்தமாகவே நடிச்சிருக்காங்க. நடிப்பில் வந்து பெருசாக எந்த குறையுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். 9 மார்க்ஸ் தரலாம். ஓவராலாக வந்து எனக்கு இந்த மூவிக்கு வந்து ஒரு 70 மார்க்ஸ் தரலாம். எதனாலனா வந்து நல்ல ஒரு லவ் ஸ்டோரி மாதிரியே போயிட்டு இருக்கிறது. அந்த பிரேக்கப்க்கு அப்புறம் வந்து வேற எங்கேயோ போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். அண்ட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு டைரக்டரோட ஒரு கவிதை, காதல் கவிதை கிற்கல்னு தான் சொல்லணும். இது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு அந்த கவிதை வந்து பிடிக்குமா இல்லை புரியுமான்றதே தெரியாது. பட் வந்து அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நல்லா டச்சிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் ரொம்ப பழைய சீன்ஸாகவும் போரிங்காகவும் தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து எனக்கு வந்து இது ஒரு சுமாரான வாட்சாக தான் சொல்லும். பட் வந்து ஒரு கப்புலாக ஒரு தேட்டருக்கு போய் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். அதை தவிர வேறு யாருக்கும் பெருசாக கனெக்ட் ஆகுமான்னு தெரில. உங்களுக்கு இந்த ஹைக்கூ கவிதைகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்டதையும் கிறுக்கி அதுதான் கவிதை, அந்த மாதிரியான ஸ்டைலில் தான் இது கண்டதையும் எடுத்து இது ஒரு லவ் படம் அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குன்னா போய் பாருங்கள். பட் மற்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்பவுமே சுமாரான வாட்ச்னு தான் சொல்லுவேன். தேங்க்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வேலை மீட் பண்ணுறேன்.